அதாவது ஹீல் கிராபர், பாதங்கள் வழுவாமல் தேவன் பாதுகாப்பார்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அர்த்தம் தான் இந்த யாக்கோபுன்ற பேருக்கு உண்டு. ஹீல் கிராபர்னா பாதங்கள் வழுவாமல் பாதுகாத்த கர்த்தரா? புதுசா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவர் அதை பார்க்கல. அதை பார்த்து அதோடைய வாசனை அவருக்கு ஒரு இச்சையை கிரியேட் பண்ணுதுங்க. இதெல்லாம் தான் இக்கண்ணா வச்சு அக்கண்ணா வச்சு ஒரு ஷேப்பை கொண்டு வந்து புதுசாக ஒரு கதையை உருவாக்க. எதுக்கு? அங்கே என்ன இருக்கு? அவருக்கு என்ன தோணுச்சுன்னா தன் ஜீவனை காட்டிலும் இந்த உலக இச்சை பெருசா தெரிஞ்சுது. பார்த்தீங்களா? ஏன் ஏசா டிசர்வ்டு கேண்டிடேட் இல்லை, அவர் தான் வில்லன், யாக்கோபு தான் நல்லவன், அதனால தான் ஆண்டவர் யாக்கோபு சிநேகித்தன்னு சொல்கிறாரு அப்படின்னு வரணும். அதாவது நல்ல விஷயங்களை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இது நான் ஒரு நல்ல விஷயமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் வேதத்தை கொஞ்சம் ட்விஸ்ட்டு பண்ணி கடைசியில் இந்த நல்ல விஷயத்தை சொல்கிறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம சுரேஷ் ராமச்சந்திரன் கூட ஆரம்பத்தில் ஆபேல் கெட்டவன், காயின் நல்லவன், இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன், சிஐடி வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருந்தார். நான் அதை கேட்கும்போது மலைச்சு போய் ஆமால அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படியே புதிய ஏற்பாடு படிக்கும்போது ஆண்டவர் ஆபேலுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இங்கே இவர் வந்து ஆபேல் கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. நான் நீதிமான் ஆக்குனவனை துன்மார்க்கன்னு சொல்கிறது கரெக்டா? ஆண்டவர் ஒருத்தனை துன்மார்க்கன்னு சொல்லியிருக்க, அவனை நீதிமான்னு சொல்கிறது கரெக்டா? அதனால் அந்த தப்பை செய்ய வேண்டாம். இதுலேயும் அது மாதிரி ஒன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்களேன். தேவன் பட்சபாதம் உள்ளவரா இல்லையா? இல்லை, அதான வேதமும் சொல்லுது. ஆமாம், வேதம் என்னைக்குமே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்லுது. அதான் சத்தியம். ஆனால் அதுக்கு டெஃபினேஷனும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். என் மனசுக்கு 9ஆம் மணி வேலையில் வேலைக்கு வந்தவனுக்கும் ஒரே பணம், 1ஆம் மணி வேலையில் வேலைக்கு வந்தவனுக்கும் ஒரே பணம்னா அது பட்சபாதம் தான் அப்படின்னு என் மனசுக்கு தோணும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவர் தான் ஆத்தர். 1-1-3 அப்படின்னு ஃபஸ்ட்டு கணக்கு போட்டவன் 1-1-3ன்னு எழுதியிருந்தானா நம்மளும் 1-1-3ன்னு படிச்சுட்டு இருப்போம். ஆனால் 1-1-2 நம்ம எழுதுனதுனால இன்றைக்கி 3ன்னு நம்ம சொல்லும்போது பைத்தியம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் ஆத்தர் தான் டிசைட் பண்ணணும். பட்சபாதம் உள்ளவர் நான் அல்லன்னா அவருடைய டெஃபினேஷனில் அது நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்புறம் ஏன் அவர் ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்றாரு? கேள்வி கேட்டீங்க, பதிலை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணன் என்னென்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். மல்கியா 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும், அதாவது ஏசா யாக்கோபுக்கு அண்ணன். ஸோ நியாயப்படி நான் அண்ணனை தான் சூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு பானை தான் சூஸ் பண்ணணும், யாக்கோபை சூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கேட்குறாரு. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். டிசர்வ்டு யாரு? ஏசா. யாக்கோபு யாரு? அன்டிசர்வ்டு. அப்படி இருந்தும் நான் யாக்கோபை சிநேகித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தான்ப்பா உங்களெல்லாம் நான் சிநேகித்தேன்றார். இவ்வளோதான் இருக்கிறது அங்கே, அவ்வளோதான், பிளெயினாக இருக்குது. யாக்கோபுன்ற பேர்ல எத்தனை ஏமாற்றுக்காரன் இருக்கு. இந்த மனுஷன் ஏசா ஒண்ணுமே செய்யல, அவரு போய் ஆண்டவர் வெறுத்திருக்காரு. ஓகே, நார்மலாக படித்தா அப்படி தான் புரியும், அப்படி தான் இருக்குது. யாக்கோபு எத்தன் தான், அவன் டிசர்வ்டு இல்லை, அவன் அன்டிசர்வ்டு கேண்டிடேட். ஆனால் அவனை டிசர்வ்டாக மாற்றிட்டார். அவங்க அப்பா வந்து ஆசீர்வதிக்கும் போது ஏசாவை தான் ஆசீர்வதித்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லி அவங்க அம்மா மூலமாக யாக்கோபுக்கு ஃபர்ரு ட்ரெஸ்ஸை போட்டு ஏசான்னு அவங்க அப்பாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்க வச்சுட்டாங்க. இதுதான் பைபிளில் நடந்தது. என்னங்க பயங்கரமா சர்டிஃபிகேட் தரீங்க ஏசாவுக்கு. இப்போ நான் 2 காரியங்கள் சொல்றேன், உங்களுடைய கண்ணோட்டம் நிச்சயமா மாறும்னு நினைக்கிறேன். என் கண்ணோட்டம் நீங்கள் சொல்கிற 2 காரியத்தினால மாறக்கூடாது. வேதத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் பார்க்கணும். இப்போ பிரச்சனை என்னென்னா மக்கள் யாரும் அதை செக் பண்ணுறதில்ல, அதனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிடுது. முதல் காரியம், யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தம் எத்தனை கிடையாது. அது அவங்க அண்ணன் தனக்கு நடந்ததை வச்சு இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டார். இல்லை, யாக்கோபுக்கு பேர் எத்தன் தான். யாக்கோபுக்கு பேர் சொல்கிறேன். ஆதியாகமம் 25-26 பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பேரிட்டார்கள். ஏன்னா அவன் காலை பிடிச்சிட்டு வந்தான், ஹீல் கிராபர், காலை வாருபவன் அப்படின்னு வச்சுக்கலாம், அதுதான் பேர். சரியா? இந்த ஹீல் கிராபரை நம்ம இந்த அண்ணனும் சொல்லுவார். யாக்கோபுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
தேவனுடைய பாதுகாப்பை பெற்றவன், அதாவது ஹீல் கிராபர், பாதங்கள் வழுவாமல் தேவன் பாதுகாப்பார்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அர்த்தம் தான் இந்த யாக்கோபுன்ற பேருக்கு உண்டு. ஹீல் கிராபர்னா பாதங்கள் வழுவாமல் பாதுகாத்த கர்த்தரா? எங்கிருந்து வருது? யாக்கோபுனா அவன் பேருடைய அர்த்தமே வந்து ஹீல் கிராபர். அவன் காலை பிடிச்சிட்டு வந்தான், அதனால மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் பாருங்க, யாக்கோபு தான், அவன் காலை வாருபவன் தான், அவன் எத்தன் தான். யாக்கோபு செஞ்ச வேலை எத்தன் தனமான வேலை தான். அதை யாக்கோபே சொல்லுவார். ஆதியாகமம் 27:12 அவங்க அம்மா வந்து இவருக்கு சஜஷன் கொடுப்பாரு, நீ போய் ஏசான்னு சொல்லி உங்கள் அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கேன்னு. அப்போ சொல்லுவார், ஒருவேளை தன் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்ளுவேனே என்றான். எத்தனாய், நான் அந்த செயலை செஞ்சால் அவர் என்னவா காணப்படுவாராம்? எத்தனாய் காணப்படுவார்னு யாக்கோபே சொல்கிறார். கரெக்டா? அதன் அடிப்படையில் தான் அவருடைய பேருக்கு மீனிங்கே எத்தன் தான்னு பைபிளில் இருக்குது. அது அவன் 27:35 இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏசா அவங்க அப்பாட்ட வந்து அவங்க அப்பாவும் ஏசாவும் ரியலைஸ் பண்ணுவாங்க, யாக்கோபு தான் இப்படி ஏமாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், அதற்கு அவன் தன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றார். தந்திரமாய் வந்து பெற்றுக்கொண்டான்னு அவங்க அப்பாவே சொல்கிறாரு. 36 அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து கொள்ளவில்லையா என்றான். சாபேசா அவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன? எத்தன். எத்தன் வேலையை செஞ்சாரா யாக்கோபு? ஆமாம் செஞ்சார். அவங்க அம்மா அதை செய்ய சொல்லும்போது அவரே சொல்கிறார், அவரே தனக்கு சாட்சி கொடுக்குறார், நான் எத்தனாய் காணப்படுவேன் மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, சகோதரன் தந்திரமாய் வந்து அப்படின்னு சொல்லி தந்திர வேலையை செஞ்சுருக்கார். அன்டிசர்வ்டு, ஆனால் ஆண்டவர் அவரை சிநேகித்தார். அதுதான் அன்கண்டிஷனல். டிசர்வ்டு கேண்டிடேட்டை யாக்கோபு டிசர்வ்டு, ஏசா வந்து அன்டிசர்வ்டு, அதனால தான் யாக்கோபு ஆண்டவர் நேசித்தார்னு சொன்னால் மல்கியாவில் மக்கள் வந்து என்ன நீங்கள் எப்படி சிநேகித்தீர்கள்னு சொல்லும்போது ஏசா தான் சகோதரன் ஆகிலும் நான் உன்னை நேசித்தனே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். யாக்கோபு வேலிடு, அதனால அவர் சிநேகித்தார். அப்படி இல்லை. யாக்கோபு இன்வேலிடு, அன்டிசர்வ்டு, ஆனால் அன்கண்டிஷனலாக ஆண்டவர் நேசித்தார். ஓகே, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, நம்மளை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது தப்பு சிஸ்டர். பைபிளை தான் அக்செப்ட் பண்ணோம். அப்புறம் ஏன் இந்த சூப்பை காட்டி ஆசை காட்டி அண்ணன் கிட்ட சொத்தை பறிச்சுட்டாரு? அப்படிலாம் நடக்கவே இல்லை, நான் நடந்ததை சொல்றேன். சூப்பை காட்டி ஆசை காட்டிலாம் பண்ணலை, ஆனால் நடந்ததை சொல்கிறேன்றாரு. அவர் பைபிளில் இருக்கிறத கரெக்டாக சொல்லுவாரான்னு தெரியல, பார்ப்போம். ஆபிரகாமுக்கு 175 வயது இருக்கும்போது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் எத்தனை வயசு? 15 வயசு. சூப்பரா பிடிச்சிட்டீங்க. இது இர்ரெலவெண்ட். நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுதுன்ற மாதிரி ஃப்ளோவில் போய் அப்படி வந்தால், இப்போ நான் இவங்க இப்படிலாம் பிளான் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு சொல்லலை. இது மாதிரி கஸ்டம்ஸா இல்லைனா வழியா இல்லைனா ஏதோ ஒரு புக்கிலையோ இல்லை, இப்படி பல விஷயங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கு. அதை நம்ம எல்லாருமே காமனாக நம்பிட்டு இருக்கோம். எல்லாருமே பைபிளுக்கு தான் திரும்பணும், இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா? 15 வயசு இது இங்கே இர்ரெலவெண்ட். சரி, ஓகே, 15 வயசு. அதனால இப்போ அவர் மரிக்கிறார்ல, மரிச்ச உடனே ஈசாக்கு ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருப்பார். இதுதான் அங்க இருக்கிற ட்ரெடிஷன். துக்கம் கொண்டாடுறாரு. எஸ், இதுதான் வேத விற்பனர்களும் சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் இதை சொல்றாங்க. சரி, இதுவும் இங்க இர்ரெலவெண்ட். ஏன்னா கூல் செஞ்சதுக்கும் 15 வயசு அவர் இறந்ததுக்காக இதை செய்யணும் அப்படின்னு கொண்டு வர்றதெல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒண்ணு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டுடைய முதல் மகன் இந்த பயிற்றங்கோலை செஞ்சு அவங்க அப்பாக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் அங்க நடக்கிற ஒரு வழிமுறை. இப்போ யார் கூழ் சமைச்சிட்டு இருக்கா? யாக்கோபு கரெக்டா தானே பண்ணாரு. ஏங்க, ஏசா தானே செஞ்சிருக்கணும், அவர் தானே மூத்த மகன். ஆமா ஆமா. இவரு பொறுப்பே எல்லாம் வெளில இருக்கிறாரு. யாக்கோபு பொறுப்போடு கூட தன்னுடைய அண்ணனுடைய கடமையை அப்பாக்காக செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. இதுதான் அடிஷ்னல் சிஐடி வேலை எல்லாம் காமெடி வேலைன்றது. ஏன்னா பைபிள்ல இந்த மாதிரி இல்லை. நான் இருக்கிறத பிளெயினா படிக்கட்டா? ஆபிரகாம் இறந்தப்போ இந்த சம்பவம் நடந்ததா பைபிள்ல இல்லை. ஜென்ரலாக ஆதியாகமம் 25-28 டிஃபைன் பண்ணுறாங்க, இன்னார் இப்படி இன்னார் இப்படின்னு. காயின் ஆபேல் மாதிரி தான். காயின் பயிரிடுகிறான் ஆனான், ஆபேல் மந்தை வச்சுருந்தான் இப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இங்கேயும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது பைபிளோடைய ஸ்டைல்.
ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். இதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஏசா காடுகளில் தங்குறவனாக இருந்தான், வேட்டைக்காரன், பயங்கரமான டேலண்ட் அவனுக்கு இருந்தது. யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை சொல்லுவாங்க, ஈசாக்குக்கு ஏசா மேலே பிரியம், ஏன் அவன் கொண்டு வரதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெபேக்காலுக்கு யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தால், ஏன் ஃபஸ்ட்டே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லிடுவார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிடுவார். அதனால் இருக்கலாம் மேபி. ஒரு நாள் இதை சொல்லிவிட்டு அப்படியே சொல்கிறாங்க அடுத்த வசனம், ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். சும்மா இது இறப்பு, இங்கே மூத்தவன் இதை செய்யணும், ஆனால் அவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றினான், இவன் செஞ்சான் இல்லை. சாதாரணமாக ஒரு நாள் அவன் வெளியில் போய் பயங்கர டயர்டாக வரான். யார்? ஏசா. யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருந்தார்? வரும்போது கூழ் செஞ்சுட்டு இருந்தார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அவன் டயர்டாக வரான், முடியாமல் இருக்கான், கூழை கேட்குறான். இவன் கூழுக்கு நீ எனக்கு சேஷ்ட புத்திர பாகம், அதாவது ஃபஸ்ட் பார்னுடைய ரைட்ஸை கொடுத்துருன்றா கேட்குறான். இதுதான் நடந்தது. இதில் பொறுப்பு இல்லாமல் அவன் சுற்றினான், அண்ணன் செய்ய வேண்டிய கூழை இவன் செஞ்சான். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ள வந்த உடனே ஏசா எனக்கு இது வேணும்னு கேட்கிறாரு, நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா ரொம்ப பசியா வந்திருப்பாரு, வெளில இருந்து வந்திருக்காருல்ல, அதனால தான் கேட்டிருக்காரு. ஏங்க பசியா இருக்குன்னா அவங்க வீட்டுல ஒரு சொடக்கு போட்டாலே அவருக்கு சாப்பாடு கிடைக்கும். எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, செல்வ சீமான், அதுவும் அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கூழ் வேணும். ஏன்னா இது புதுசா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவர் அதை பார்க்கல. அதை பார்த்து அதோடைய வாசனை அவருக்கு ஒரு இச்சையை கிரியேட் பண்ணுதுங்க. இதெல்லாம் தான் இக்கண்ணா வச்சு அக்கண்ணா வச்சு ஒரு ஷேப்பை கொண்டு வந்து புதுசாக ஒரு கதையை உருவாக்குது. எதுக்கு? அங்கே என்ன இருக்குது? 31வது வசனத்தில் யாக்கோபு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடுன்னு சொல்கிறார். அதுக்கு ஏசா சொல்கிறாரு, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். நான் சாக போகிறேன், சாப்பிட்ணும், இல்லைன்னா செத்துருவேன். அந்த அளவுக்கு மேபி டயர்டாக இருந்திருக்கும். அதனால அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாரு, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவருக்கு அந்த வேல்யூ தெரிலன்னு வச்சுக்குவோம், கூழுக்காக அதை விற்று போட்டார். இங்கே இதான் நடந்தது. ஆனால் சொடக்கு போட்ட நேரத்தில் ஆளுங்க கொண்டு வருவாங்க, அதெல்லாம் மீறி ஏன் இதை கேட்டார்? ஏன்னா இச்சை, அது பார்க்க அழகாக இருந்தது இல்லை, அதெல்லாம் அங்கே. அடுத்த வசனம், அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இது சத்தியம். அவர் முடியாமல் வராரு, இவன் கூழை கொடுன்னு கேட்குறாரு. கூழுக்குன்னா நீ எனக்கு அதை கொடுன்றாரு. அவர் அதோடைய இம்பார்ட்டன்ஸை தெரியாமல் அதை அலட்சியப்படுத்தினார். இதான் அங்கே இருக்குது. வேலைக்கு ஆள் வந்திருப்பாங்களே, அந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் இது வேணும். ஏசாவை வில்லனாக காட்டணும், யாக்கோபு டிசர்வ்டு கேண்டிடேட்னு காட்டணும், ஏசா அன்டிசர்வ்டு அதனால அப்படின்னு காட்டணும். இல்லை, யாக்கோபு அன்டிசர்வ்டு. அதனால தான் மல்கியால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசா தான் சகோதரன், அவனை தான் நான் ஸ்நேகிக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு இவனை ஸ்நேகித்தல, அதனால தான்டா நான் உங்களெல்லாம் ஸ்நேகித்தேன் அப்படின்றார். அன்டிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு என்னோட அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தேன்டா அப்படின்றார். இல்லைன்னா நான் செத்துருவேன்னு வேற சொல்றாரு. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கோம்ல, இந்த பையன் இல்லைன்னா செத்துருவேன், இந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவேன், இந்த பொருள் இல்லைன்னா. அந்த மாதிரி பேச்சு தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். அவருக்கு என்ன தோணுச்சுன்னா தன் ஜீவனை காட்டிலும் இந்த உலக இச்சை பெருசா தெரிஞ்சுது. பார்த்தீங்களா? ஏன் ஏசா டிசர்வ்டு கேண்டிடேட் இல்லை, அவர் தான் வில்லன், யாக்கோபு தான் நல்லவன், அதனால தான் ஆண்டவர் யாக்கோபு சிநேகித்தேன்னு சொல்றாரு அப்படின்னு வரணும். இன்னும் சொல்ல போனா தேவன் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம்ன்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த உலக இச்சை ஒரு கூழ் அவருக்கு பெருசா தெரிஞ்சதுங்க. ஓகே, அது கரெக்ட் தான். அதை விட இந்த கூழ் பெருசா தெரிஞ்சது. இன்னைக்கு கூட இந்த ரெண்டு காரியங்களை ஞாபகத்தில் வச்சுப்போம். முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த உலக உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுத்தாலும் அது உங்களுடைய ஐடென்டிட்டி கிடையாதுங்க. தேவன் உங்களை அவருடைய பிள்ளையா பாக்குறார், அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எத்தன் கிடையாது, நீங்க தேவனுடைய இளவரசன், இஸ்ரவேல், நீங்க யாக்கோபு, தேவனால் நேசிக்கப்படுகிற ஒருவர். நம்ம எல்லாம் இஸ்ரவேலர்கள், தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் சொல்றதுக்காக யாக்கோபு எத்தன் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நாம் சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார், மரித்ததுனாலே நம்ம நீதிமான் ஆயிட்டோம், அவரில் நம்ம பிழைத்திருக்கிறோம்.
என் நீதி நிமித்தம் இல்லை, அவர் நீதி நிமித்தம் நான் நீதிமான். நான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்படி கொண்டு வரலாம், நார்மலாக சொல்லலாம். ஆனால் யாக்கோபு எத்தனை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி தான் இதை சொல்லணுமா? ரெண்டாவது ஒரு காரியம், இதை மனசுல வச்சுக்கோங்க, ஒரு நாளும் உலகத்தின் இச்சைகள் நம்மளை ஈர்க்க வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துருங்க, அது பெரிய நன்மையா இருக்கும். பல பேருக்கு உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. நிறைய வீடியோஸ் நல்லா அழகாக தான் இருக்கும். ஆனால் இது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்கள்கிட்டனா இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா, பைபிளை கையில் எடுக்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம கையில் பைபிளை கொடுத்துட்டார். யார் எதை சொன்னாலும் ஒரு கிளான்ஸ் டக்குன்னு எடுத்து பார்த்துடணும், முடிஞ்சு போச்சு. மொபைலில் இருக்குது. இவங்க யாக்கோபு இப்படி சொல்கிறாங்களா, அப்படியா யாக்கோபு எங்கே வருது அப்படின்னு ChatGPT கேளுங்க, வசனம் வரும். கூகுளில் போடுங்க, வரும். அதை எடுத்து பைபிளில் அந்த அதிகாரத்தை எடுங்க, ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஃபுல் கதை தெரிஞ்சிடும் உங்களுக்கே. அப்போ என்ன ஆகும், ஏச்சே அப்படிலாம் எதுவுமே இல்லையப்பா அப்படின்னு அழகாக வந்துடலாம். புரியுதா? ஒரு நாள் வரும், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அது, எனக்கென்று ஜனத்தை தேர்ந்தெடுப்பேன், அவர்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன். இனி அவனுடைய அயலான் வந்து அவனுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னா, சபையாக கூடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து வளரணும். யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதை அப்படியே கேட்டு வளரணுன்றது புதிய ஏற்பாட்டின் இல்லை புதிய உடன்படிக்கையின் பேட்டர்ன் அல்ல. அதனால் இன்றைக்கே விழிச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மனக்கண்களை திறந்தருள்வாராக. பாய்.